ஹாய்! வெல்கம் டு மை சேனல் கிரி கோகி யூடியூப் சேனல். என்னோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. கண்டிப்பா வந்து என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கண்டிப்பா வந்து கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ வந்து என்ன வீடியோஸ் ஷூட் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஈவினிங் டைம் போல தான். இப்போ பாருங்க நான் காமிக்கிறேன். அதாவது ஒரு ஈவினிங் டைம் போல தான் நான் வந்து இங்க ஆடு மேய்க்கிறதுக்கு வந்திருக்கேன். அங்க இருக்கு என் வீடு வந்து அங்க இருக்கு. இவங்க வந்து இங்க ஒடியாந்துட்டாங்க. தூரமா போகணும். அங்கிருந்து இங்க ஒடியாந்துட்டாங்க ஆடு மேய்றதுக்கு. இது என்னன்னா இது எப்பவோ வந்தது. தனுவும் நானும் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அப்ப வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து மேய்ச்சிட்டு இருக்காங்க. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து பாக்கு மரம். இங்க வந்து இப்ப மேய்ச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தால வந்து ஆளுகள்லாம் இருக்காங்க. பரவாயில்ல. நான் வந்து ஆளுகள் வந்து இருந்தாதான் மட்டுமே வந்து இங்க வந்து மேய்ப்பேன். ஆஹ் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க தனியா வர்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா என்ன ஏது அப்படின்லாம் தெரியாது. அதனாலதான் பக்கத்துல மேய்ப்பேன். அங்க பக்கமா இருக்கும் ஒரு காடு. அங்க மேய்ப்பேன். ஆனா வந்து இங்க வந்து தனியா மேய்க்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும். சுத்தி வந்து இந்த சோளம் எல்லாம் போட்டிருப்பாங்களா, சோளம், அதுக்கப்புறம் அங்க எள்ளுக்காய் போட்டிருந்தாங்க. எல்லாம் வெறும் குடோன் மாதிரி இருக்குமா. அதனால வந்து இங்க மேய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வந்தேன். அங்கெல்லாம் புல்லெல்லாம் இல்ல. அங்க நிக்கவே இல்ல. சடனா வந்து இங்கேயே வந்துட்டாங்க. ஒரே நிமிஷம். சடனா இங்கேயே வந்துட்டாங்க. நான் இப்பதான் பாத் பண்ணிட்டு நல்லா வந்தேன். இங்க பாருங்க இப்பயும் ஆயிட்டேன். கரகரன்னு ஆயிட்டேன். ஆஹ் ஆனா வந்து ஆடு மேய்க்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். வந்துட்டோம்னாவே வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். நீங்க இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி, ஆடு மேய்க்க மட்டும் வந்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ஓட ஓட நம்ம கஷ்டமும் பறந்து போயிடும். அப்படி சொல்லலாம். நம்ம கஷ்டமும் வந்து பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எங்க செடியில பூத்த பூ தான். நேத்திக்கு கட்டி லாஸ்ட்ல கொஞ்சமா ஒரு கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பேன். நேத்திக்கு போட்ட வீடியோ எப்படி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல இருக்கும். இந்த வீடியோஸ்ல இருக்கு. நான் பூ கட்டியிருப்பேன். அது ஃபுல்லா ஆட் பண்ணனா தெரியல. ஆனா வந்து பூ கட்டி நேத்திக்கு காமிச்சிருப்பேன். 2 முழத்துக்கு மேல வந்து பூ பூக்குது. 2 முழத்துக்கு மேல வந்து பூ பூக்குது. என்னாலதான் பொறிச்சு கட்டவே முடியல. சரி ஓகே நம்ம கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட்டிட்டு இருக்கேன். பக்கத்துல எங்கேயோ வந்து மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. யாரோ வந்து கூப்பிடுறாங்க. அது ஒரு குழந்தை இருந்துச்சு. நான் பார்த்தேன் அங்க அந்த சைட்ல இந்த குழந்தை இருந்துச்சு. நான் பார்த்தேன். ஆனா வந்து சரி இருந்தா இருந்துச்சு வர்றாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் அந்த பூண்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இருக்காங்க. விட்ட உடனே இங்க வந்துட்டாங்க. ஏன்னா அந்த பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சோம்னா கொஞ்சம் வயிறு நம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து விட்டுருக்குறது. இந்த பாக்கு மரத்துல இங்க வந்து சிசிடிவி கேமரா வச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்து உண்மையா இல்லையான்னு தெரியல. எங்க பெரிய மாமா தான் சொல்லிட்டு இருந்தாரு, இங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, அங்க போயிட்டு பாக்கு மரம் எல்லாம் எதுவும், அதாவது பாக்கு மரம் மீன்ஸ் ஏதாவது மரம், மட்டை, மரம் மட்டை அது மாதிரி இருந்தா வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து கேமரா வச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த தோட்டத்துக்காரங்க வந்து அவங்க முன்னாடி வீடு கட்டியிருப்பாங்க போல. எனக்கு சொன்னது அப்படிதான் சொன்னாங்க. ஆனா தண்ணி கொண்டு வந்திருக்கலாம். தண்ணி கொண்டு வரல, வேட்டி கொண்டு வரல, வெறும் தடி மட்டும் கொண்டு வந்துட்டேங்க. வெறும் தடி மட்டும் கொண்டு வந்துட்டேன். அங்க போட்டிருக்கிறது அது வந்து கரும்பு. கரும்பு தான் போட்டிருக்காங்க. போன டைம் வந்து என்கிட்ட ஃபோன் இல்ல. கண்டிப்பா வந்து ஃபோன் இல்ல. ஆஹ் போன டைம் மீன்ஸ் இந்த 6 மந்த் 6 ஒரு நிமிஷம் இன்னும் சத்தம் கேக்குது. ஓகே, 6 மந்த் முன்னாடி வந்து என்கிட்ட ஃபோன் இல்ல. நான் வருத எதையோ யோசிச்சுட்டு உக்காந்துட்டு மேய்ச்சிட்டே இருப்பேன். இப்போ வந்து இதே பழகிடுச்சு. அத்தை தான் மேய்ப்பாங்க. சரி ஓகே அத்தை ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டேன். நான் தான் வந்து மேய்ச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க அந்த மரம்லாம் இவ்வளவு அழகா இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? இங்க வாங்கலே. இப்படி மேய்றாங்க. அந்த பக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்மளால முடுக்க முடியாது. ஏன்னா வந்து அத்தை இருப்பாங்க. அதனால வந்து அவங்க வந்து கரெக்டா முடுக்கிடுவாங்க. நம்மளால வந்து கரெக்டா முடுக்க முடியாது. பாருங்க அங்கெல்லாம் புல்லெல்லாம் காஞ்சு போனதுக்கு அதுக்கும் இங்க வந்து நல்லா மேய்றாங்க. ஏன்னா பூண்டு பூண்டு தலை பூண்டெல்லாம் நல்லா கடிச்சா வந்து நல்லா மேய்ஞ்சுக்காங்க. பாருங்க மொண்டிய பாருங்க.
இது என்ன பூண்டுன்னே தெரியல. இங்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க எல்லாம் அப்படிதான். இதெல்லாம் சுத்தியும் வந்து பாக்கு மரம் தான். அதுலயும் பாக்கு மரம் தான். உங்களுக்கு தெரியுதா? நிறைய மட்டையெல்லாம் இருக்கு. சரி விட்டா கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் வயிறு நம்பிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டது. நல்லாவே மேயிறாங்க, பரவாயில்ல. இங்கேயும் நல்லா காத்துலாம் வீசுது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கருக்கிறத எடுத்தேன். ஏன்னா வேர்த்து ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆன மாதிரி இருக்கும். ஆனா இங்க இப்ப பாருங்க நல்லா இருக்கு. இந்த கிளைமேட்டே வந்து சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தனியா பேசிட்டு இருக்கு. இல்ல அவங்க வந்து ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அங்க அங்க பாருங்க, தெரியுதா? இப்ப என்ன குயில் கூவுது தெரியுமா? தெரியல. ஐ திங்க் குயில். என்ன குயில் கூவுது? நானே வந்து ஆன்சர் சொல்லிட்டு. என்ன குயில் கூவுது தெரியுமா? குயில் தாங்க கூவிட்டு இருக்கு. எங்க சின்ன மாமா ஆடு மேய்க்கிறதுக்கு வருவாங்க. அவங்க வரல. சத்தம் கேக்குறது பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. நல்லாதான் மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்னேக் திருத்துச்சுன்னா போட்டுச்சுன்னா கூட தெரியாது. என்னையெல்லாம் வரவேற்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன் வாங்க. டன் டடேய். சர்ப்ரைஸ். இது வந்து சாப்பிடலாம் முடியாது. இது பாக்கு காய், அதோட இது. நல்லா இருக்குல்ல? பாருங்க. இன்னும் நாங்க பாருங்க. தெரியுதான்னு தெரியல உங்களுக்குதான். அது அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதெல்லாம் பொறுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குன்னு தெரியல. அது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. பிள்ளைங்களுக்கு பூ வச்சாவே ரொம்ப அழகு. நான் ஃபர்ஸ்ட் பூவெல்லாம் லைக் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். பூ வச்சா வந்து நம்ம வீட்டுல நம்ம எவ்வளவு பூ வைக்கிறோமோ அவ்வளவு பணம் இருக்குமா? உண்மையா? உங்களுக்கு உண்மையா அப்படின்னு சொன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம திஸ் சைடு, அந்த சைடு போய்க்கலாமா? டைட்டிலே வந்து பாக்கு காட்டில் ஒரு நாள் லாடு நிக்க போகுது அப்படின்னா கிடப்புற நாளைக்கு. ஆஹ் நல்லா இருக்கு. இது என்னன்னு தெரியும் தான் எனக்கு சட்னி பார்க்கலாம். இங்க பாருங்களே. ஆஹ் நல்லா இருக்கு. இது அந்த தென்னை மரத்துல இருந்து அதெல்லாம் கீழே விழுந்துருச்சு போல. அதுல நின்னுட்டு இருக்கேன். எனக்கு குடிசை கட்டிட்டாங்க. அது ஏஜென்ட் பண்ணதான் கட்டுவாங்க. எனக்கு அப்படிலாம் கட்டல. இங்க வாங்க, இங்க வாங்க ஒரு நிமிஷம். வாங்க, வாங்க, என் கூடயே வாங்க. இங்க பாருங்க, மண்ணு இங்க பாருங்க, பச்சைக்காய். இன்னொன்னு காமிக்கிட்டா? டன்டடை. ஆஹ் கொஞ்சம் ஹார்ட்டா இருக்குங்காட்டி தைரியமா உள்ள வந்து பூந்து விளையாடிட்டு இருக்கு. இல்லைன்னா அவ்வளவுதானா? யாரு வராங்க? இதெல்லாம் மேய்ச்சிட்டே இருக்கிறாங்க இன்னும். எங்கேயாவது போயிடாதீங்கடி. அவ்வளவுதான், மறுபடியும் எல்லாம் என்னால கொண்டு போய் கொடுக்க முடியாது. என்ன பாக்குறேன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் ஃபியரா இருக்கு. அதனாலதான் நானே ஒரு பயந்தாங்குழிங்க. அதனாலதான் நான் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சுத்துட்டுமா? இருங்க, எங்கேயாவது போனை வச்சுட்டு. ஆமா, அங்க போய் பாக்கலாம். இதை போட்டுருவோம். இது என்ன பண்றோம்? சவுண்ட் கேக்குதுன்னு போய் பாப்போம். இந்த பூவை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி மினிக்கு நினைச்சிடாதீங்க. நாட் ஜஸ்ட் எந்த திங்ஸ்மே விட்டு போட்டது நான் மட்டுமா இருக்கேன். ஒண்ணு கீழே இருக்கு. ஓகே, பாக்கலாம். அங்கதான் மேய்ச்சிட்டு இருக்காங்க. எங்கேயும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
பக்கத்துலயே இருக்கு. ஒண்ணு பறிச்சிருவோமா? அதாங்க. வேண்டாம். இத பாருங்க அழகாவே இல்ல. பெருகு பாரு. அது அழகா இருக்குல்ல? யாரோ மாடு வச்சுட்டு இருப்பாங்க போல. மறுபடியும் ஒரு சின்ன சின்ன செடியெல்லாம் முளைஞ்சிருக்கு. அதெல்லாம் என்னன்னே தெரியல. சின் 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 பாருங்க. இங்க ஆளுங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. யார் சொல்றேன்னு பாத்தீங்களா? முண்டியும் இந்த வெள்ளச்சியும் தான். அவங்கள 2 பேத்த மட்டும் கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. சாமி, அவங்கள மட்டும் பிடிச்சு பத்திரமா வச்சு, இல்லைன்னா பெறந்துருவாங்க. ஒரு டைம் அப்படித்தாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு தான் போயிருந்தேனா, போயிருந்து இங்க நடக்கிற அங்க பிளாட்ன்னு சொல்லுவாங்க, அங்க ஆடு மேய்க்கிறதுக்கு நான் போயிருந்தேன். அங்க போகும்போது கொண்டு போய் பாதாள குழியில என்ன தள்ளி விட்டுட்டாங்க. ஐயோ எல்லாம் அங்க ஓடிட்டாங்க. ஏய் நிலங்கடி. அந்த அன்னைக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, பாதாள குழியில தள்ளிடுவாங்க. பாருங்க, புல் வியூ. நாய் குறைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. சரி ஓகே, நம்ம அங்க போயிடலாம். எல்லாம் சோளக்காட்டுக்கு போயிட்டு இருந்தேன். பா 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 கொண்டு போய் என்ன ஆச்சுன்னு சொல்றேன் அந்த கதைய. நான் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு புதுசு. எங்க ஊர்ல ஒண்ணு நான் ஆடு பழக்கம் இல்ல. ஆடு பக்கம் மேய்ச்சதில்ல. அப்படி மேய்ச்சாலும் வந்து அவ்வளோக்கெல்லாம் மாடே மேய்ச்சதில்ல. மாடு மட்டும் தான் இருக்கும். அதுக்கு மட்டும் வந்து தீனி எல்லாம் இது பண்ணுவோம். இந்த பருத்தி கொட்டையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பருத்தி கொட்டைலாம் ஆட்டுக்கெல்லாம் ஆட்டுவாங்களா? அதெல்லாம் நான் ஆட்டி ஊத்திருக்கேன் மாட்டுக்கெல்லாம். அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். எங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, பருத்தி கொட்டை ஆட்டி ஊத்து சின்ன வயசுல, அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது, பருத்தி கொட்டையை வந்து நீ ஆட்டி ஊத்து, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வர சாமி அப்படின்னு சொல்லுவாங்களா. நான் வந்து அதனால சரி நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா, சரி ஒரு நிமிஷம் முடி கொடுத்துக்கிறேன். அந்த கதையை வந்து மறுபடியும் சொல்லலாம்னு வந்திருக்கேன். இங்கதான் வந்து ஆள்லாம் நீங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு திட்டு வாங்க வச்சுட்டாங்க. இங்க வந்து அந்த சோளக்காட்டுல போய் காமிச்சிட்டு இருந்தேன்ல, அங்க போய் இது பண்ணிட்டு இருந்தாங்களா, காட்டுக்காரங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. நம்ம தான் சண்டைக்கு பயந்துங்களாச்சு. நான் வந்து முதலே வந்து ஒரு டீ சொல்லியிருக்கேன். என்ன நீங்க சோளப்பயிர் வளருது இல்லையா, இங்க வந்து மேய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுற வேண்டியதான். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் அந்த கதையை சொல்ல போறேன். என்னாச்சு அப்படின்னு கேளுங்க. எங்க அப்பா வந்து, ஏதாவது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நீங்களும் வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசா இருக்கும்போது ஏதாவது வாங்கி தருவாங்க அப்படின்னா, நம்ம அந்த வேலையை செய்வோம். அதே மாதிரி தான் அந்த பருத்தி கொட்டையெல்லாம் நான் வந்து ஆட்டியெல்லாம் ஊற்றுவேன். அவ்வளோதான். மாடுக்குது கொஞ்ச நேரம் எப்பயோத டைம் பிடிச்சி மேய்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து எந்த வேலையும் இருக்காது. ஆனால் வந்து இங்கே வந்து புதுசு, அப்பயே சொன்னேன் புதுசு. இங்கே தான் ஃப்ளாட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஃப்ளாட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பக்கத்தில் முன்னாடியே தான் ஃப்ளாட் இருக்குமா. ஏன்னு தெரியல, பிளர் அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே. ஃப்ளாட் எல்லாம் இங்கே இருக்கும். அதாவது ஃப்ளாட் மீன்ஸ் இங்கே மேய்க்கிறதுக்கு இடம் அத்தை போவாங்க. அத்தை அன்னைக்கு வந்து கடலக்காயோ சோளமோ என்னமோ ஊன போயிருந்தாங்க. நானும் வந்து ஒரு நேரம் ஊனிட்டு இருந்தேன்னா, ஊனிட்டு சரி ஓகே நீ, ஓகே குட்டி நீ வந்து சரி நீ வந்து ஆடு மேய் குட்டி அப்படின்னு சொன்னாங்க அத்தை. அதனால வந்து நானும் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டேன். அவங்க போனா உள்ள புதகுழியில கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இந்த ஆட்டையெல்லாம் நம்பவே கூடாது. நம்ம ஏதாச்சும் திட்டணும்னா ஏதாச்சும் மனசுல வச்சுக்குவாங்களே என்னமோன்னு தெரியல. அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. என்னால எப்படிங்க போய் பிடிக்க முடியும்? அந்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப சோகமான நாள் தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, தெரியாத இடத்துல போய் நம்ம போய் எங்க போய் ஆடு மேய்க்கிறது? புதக்குழியில கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இவங்க தான் எல்லாம் கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஐயோ சாமி, கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சரி ஓகே, கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஓட்டிட்டு எப்படியோ வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். ஆனால் அந்த நாள் வந்து செம்மையோ அவ்வளோ ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஆனால் வீட்டுக்கெலாம் போனால் இந்த ஆட்டு மேலே எனக்கு கோவமே வராது. ஏதாவது இங்கே ஏதாச்சும் முரண்டுக்குது பண்ணாங்கன்னா அது மட்டும்தான் வந்து எனக்கு கோவமே ஆகுமே தவிர மீதியெல்லாம் இந்த வந்து மற்றபடி எந்த கோவம் கிடையாது. சரி ஓகே, இப்போ வந்து நான் ஆடவே வச்சுட்டு இருக்கேன், வாங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் பிளராகி பிளராகி வர்ற மாதிரி இருக்கு. ஏதோ அங்கே சோளக்காடு தெரியுது, அங்கே தெரியுது பாருங்க. அங்கதான் வச்சுட்டு இருந்தேன், பிடிச்சி திட்டுறாங்க. சரி ஓகே, நமக்கு என்ன, எதையும் தாங்கும் இதையும் மீறும். சரி ஓகே பாய். எனக்கு இப்போ ஒரு பாட்டு பாடலாம் போல இருக்கு. ஒரு பாட்டு மட்டும் படிக்கவா?
என்னமோ ஒரு ஆ என்னமோ ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல. பாடிக்கிறேன். ம். என்னச் சொல்லி குற்றமில்லை, உன்னைச் சொல்லி குற்றமில்லை, யாரைச் சொல்லி உவதடா இது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாட்டு. அந்த பாட்டு. வேற என்னமோ பாட்டு பாடணும் போல இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு, இந்த இதுக்கு எனக்கு பாட்டு பாடணும் போல இருக்கு. ஆனா என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியல. எங்க வீட்டுக்காரருக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். ம். மன்மதனே நீ கலைஞனான், மன்மதனே நீ காதலனா, மன்மதனே நீ காதலனா. லைன் தெரியல. சரி, ஓகே. என்னை உனக்குள்ளே தோல்வித்தேன். நீல எனக்கு வரல. சரி, ஓகே. டாட்டாங்க, பை பாய், ஜி யூ, தேங்க் யூ ஸோ மச். கொஞ்சம் வேர்த்துருச்சு. சரி. ம். அது அடுத்தது வந்து என்னோட ஆட்டோட பேர்லாம் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொன்னா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் வந்து கண்டிப்பா பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சொன்னதே தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பாய். See you so much.